அடுத்து கடகத்துல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது? மிதுனத்துல பார்த்துட்டோம். இப்ப கடகத்துல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால், ஆ கொஞ்சம் கடன் வாங்குதல் அதிகரிக்க போதோ, இதுவரைக்கும் அஷ்டம சனியில வச்சு செஞ்சது பத்தாதா? இன்னும் வேறயா மேடம்? அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி 12ல போய் உட்கார்ந்துருக்காரு. அதுவும் காட்சியோட இடத்துல உட்காந்துருக்காரு. நிறைய எனர்ஜி லாஸ் ஆக போதோ, பேசி 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 கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆக போகுது. அதுல கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை உங்களோட பேச்சின் மூலமாக சில சில தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கு. நல்லதே சொல்ல மாட்டீங்களா எங்களுக்கு மட்டும் அப்படின்னா, எனக்கு என்ன ஆசையா அவங்களுக்கு சொல்லக்கூடாது. இந்த தடவை புனர்பூச நட்சத்திரக்காரங்க பயங்கரமான இப்படி சொல்லலாமா, உங்க பேச்சின் மூலமாக நீங்க ஆதாயத்தை சந்திக்க போறீங்க. அப்படி இது வரைக்கும் நீங்க வந்து பேசினதெல்லாம் தப்பா இருந்தது. பேசினது அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியல. நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று புரிஞ்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி தானே ஓடிட்டு இருந்தது. அப்போ இந்த தடவை என்ன ஆகுது? உங்க பேச்சு விரயத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. வாட் எவர் இட் இஸ் விரயம் ஆகணும். அது எது பேச்சு விரயம் ஆகணும். அப்போ இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னா, உங்களுடைய பேச்சின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரங்க, அதுவும் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய சிந்தனையை அடுத்தவர்களிடம் தெரிவிப்பதில் பயங்கரமான சங்கடங்களை சந்தித்து வந்தீர்கள் இல்லையா? இதெல்லாம் நிவர்த்தியாகி நீங்க சொல்றது அடுத்தவங்களுக்கு புரிய போகுது. அப்பா சாமி புரிய வச்சிட்டேமா, இதுவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்க நிம்மதி பெரிய மூச்சு விட போறீங்க. நிறைய பேர் வந்து சூப்பரான டைம் பீரியடை கிரியேட் பண்ணிக்க போறீங்க. பேங்க் லோன் கிடைச்சி அதன் மூலமாக உங்களோட தொழிலை விவருத்தி செய்ய போகிறீர்கள். லேண்டு வாங்கலாம் நினச்சிட்டு அப்படியே அதில் போட்ட காசெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்த நிறைய கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு மனையாவது வாங்குவதற்கான யோகம் அப்படின்றது கண்டிப்பாக கிரியேட் ஆக போகுது. 4ஆம் இடம்னாலே கொஞ்சம் படிப்புங்க. திடீர்னு ஏதாவது ஒன்று படிக்கலாமா, ஏதாவது ஒன்று பார்க்கலாமா, அடுத்த கல்வி உயர்கல்வி படிக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது கூடி வரப்போகுது. இது வரைக்கும் படிப்பில் இருந்த தடையெல்லாம் நிவர்த்தியாகி சூப்பராக படிக்க போகிறீங்க. எக்ஸ்ட்ராவை இதை கற்றுக்கலாம் அதை கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் படிக்க போகிறீங்க. அதுவும் சில ஸ்லோகம்லாம் சொல்ல போகிறீங்க, கிளாஸுக்கெல்லாம் போக போகிறீங்க, நிறைய தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆன்மீக அழகு நிறைய பேருக்கு இந்த ஹீலிங் எனர்ஜியெல்லாம் உணர போகிறீங்க. நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி தெளிய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா புத்தி தெளிதல் தான் இம்பார்ட்டன்ட். அப்படியே மந்தமாக உட்காந்துட்டே இருக்கிற மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணிச்சுல. இந்த தடவை அப்படிலாம் வாட்டர் வாஷ் அடிச்சு விட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆக போகுது. இந்த தடவை மைண்டு சூப்பராக இருக்க போகுது. பயங்கரமான மன உறுதி கிடைக்க போகுது. இந்த தடவை குரு பெயர்ச்சி, குரு 12க்கு போயிட்டாரு, அதெல்லாம் கவலையப்படாதீங்க. வேலை அப்படின்ற இடத்துல பாக்கியத்தை கொடுப்பதற்கு சனி ரெடியாக இருக்கிறார். 12ஆம் இடத்துக்கு போனால் கூட உங்களுக்கு ஒன்றும் பெரிய கெடுதல்லாம் பண்ண போகிறது இல்லை குரு. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.